ரீசெண்டாக ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய இன்சிடென்ட்ஸ், ஃப்ளைட் கிராஷு, இல்லை வந்து பிரிட்ஜு வந்து உடஞ்சி விழுறது, அது மட்டும் இல்லாமல் திருப்பி வந்து ஃப்ளைட்ஸ் வந்து லேண்டிங்கில் பிரச்சனை, இண்டிகோவில் பிரச்சனை, ஏர் இந்தியாவில் பிரச்சனை, போயிங்கில் பிரச்சனை, ஏர்பஸில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ப்ராப்ளம், நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட்டே ஆயிடுச்சு. அந்த பரபரப்பான நியூஸை கேட்டுல ஒரு பரபரப்பான நியூஸ் தான் நம்ம கேட்கவே போறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டு. அந்த மாதிரி தான் நம்ம பழகிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த இவ்வளோ ப்ராப்ளம்க்கு நடுவில் ஏர் இந்தியா கிராஷ், அதுக்கப்புறம் முந்தானேத்திக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜு வந்து நார்த் சைட்ல வந்து விழுந்துடுச்சு, அதுல வந்து ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் வேர்ல்டு லெவல்ல ஒரு மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் ரெஸ்கியூ நடந்திருக்கு. ஸோ ஒரு சைட்ல நெகட்டிவா நிறைய விஷயங்கள் நடக்கும்போது பாசிட்டிவாவும் இருக்கிற விஷயங்கள் மறைஞ்சு போயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குது, இப்படியும் வந்து ஒரு பில்டிங்ல எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டா இப்படியும் நம்மளை ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துபாய் காமிச்சிருக்காங்க. நிறைய பேர் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல கேள்விப்படாம கூட இருந்திருக்கலாம். ஒரு 77 அடுக்கு மாடி குடியிருப்பு மாடியில வந்து பயங்கர தீங்க. ஆக்சுவலா 77 ஃப்ளோர்ஸ், நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 280 மீட்டர் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னும் போது சாதாரணமா கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்களுக்குலாம் நடுவில் இருக்க ஒரு பாசிட்டிவ் நியூஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை நான் எடுத்துட்டு வந்ததுக்கு நிறைய ரீசன் இருக்கு. என்னன்னா, கண்டிப்பா வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுத்தி நம்மள நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம் கேள்விப்படும் போது நம்ம மென்டலா நம்ம டவுன் ஆகிறோம். ஐயோ இது மாதிரியே கேட்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்மளுக்குள்ளேயே ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. நிறைய பேர் அன்சர்டைன் லைஃப் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க.